விழுப்புரத்தில் தம்பதியினரை சாதி பாகுபாடு பார்த்து ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மரக்காணம் அருகே உள்ள மண்டவாய் புதுக்குப்பத்தில் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்த தாமரை கண்ணன் மற்றும் அங்கமுத்து காதலித்து திருமணம் செய்தனர். அங்கமுத்து தனது அம்மா வீட்டில் வசித்து வரும் நிலையில் ஊர் முக்கியஸ்தர்கள் சாதி பாகுபாடு பார்த்து இவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தனர். இவர்கள் ஆட்டோவில் செல்லக்கூடாது என்றும் கடைகளில் இவர்களுக்கு பால் பாக்கெட்டுகள் வழங்கக்கூடாது என்றும் ஒலிபெருக்கியில் அறிவித்துள்ளனர். இதனால் மனமுடைந்த பெண் அங்கமுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடவடிக்கை எடுக்குமாறு மனு அளித்தார். ஜாதி கொடுமை பண்ணுறாங்க. நான் மீனவர் பொண்ணு, எங்கள் வீட்டுக்கார் வன்னியர் சார்ந்தவர், அதனால் ஊர் உள்ளே இருக்கக்கூடாது, நீங்கள் ஊர் விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கார் வெளியூரில் வேலை செய்கிறாரு. 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். வந்தாலும் 2 நாள் 3 நாளில் போயிடுவார். எனக்கு பாதுகாப்பு வேணுன்றதுக்காக நான் எங்கள் அம்மா வீட்டிலே தான் இருக்கிறேன். நான் ஊர் விட்டுலாம் போக மாட்டேன் இப்படின்னு சொல்லி நானும் எங்கள் வீட்டுக்காரரும் அவங்கக்கிட்ட 10 வருஷமாக போராடிட்டோம். ஒரு பஞ்சாயத்துலேயும் ஒரு வருஷமும் போயிட்டு நாங்கள் இங்கே தான் இருப்போம் நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம். அவங்க கேட்கல. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக சனிக்கிழமை என்ன பண்ணாங்க, நான் ஊரை விட்டு போகலன்னு சொல்லி எங்கள் தம்பிக்கு வேலைக்கு போகக்கூடாதுன்னு கட்டு குத்துருக்காங்க, பால் வாங்கக்கூடாதுன்னு கட்டு குத்துருக்காங்க, தெருக்கூடாது தண்ணி பிடிக்கூடாது சொல்லியிருக்காங்க, ஆட்டோவில் போகக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஆமாம், மைக்கில் அலௌன்ஸ் பண்ணாங்க. எங்கள் தம்பி வேலைக்கு ஏற்றக்கூடாது. நந்தகுமார், என் தம்பி பேர் நந்தகுமார், அவனை வேலைக்கு ஏற்றக்கூடாது, பால் நந்து வீட்டு குடும்பத்துக்கு பால் கொடுக்கக்கூடாது, அவங்கள ஆட்டோவில் ஏற்றக்கூடாது அப்படின்னு மைக்கில் தான் அலௌன்ஸ் பண்ணாங்க. எங்களை கூட்டு கூட சொல்லலை. போன தடவை நான் அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். என்னை ஏன் போக சொல்கிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் பண்ணு கம்முன்னு தானே இருக்கிறேன், எங்கள் அம்மா வீட்டில் தானே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை உனக்குலாம் உங்ககிட்ட பேசுகிற தகுதிலாம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் உங்ககிட்ட பேசுகிறோன்னா உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க. என்கிட்ட பேசவே இல்லை. என் தரப்பு கோரிக்கை கூட அவங்க கேட்கல. நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து வருஷத்துக்கு ஒரு தரம் இவங்க கூட்டு கேட்பாங்க, ஏன் உன் பொண்ணை இங்கே வச்சுக்கிறேன், ஏன் உன் பொண்ணை இங்கே வச்சுக்கிறேன்னு. என் பொண்ணை என் வீட்டாட மாதிரி நான் வச்சுருக்குறேன் ஆன்ட்டு சொன்னேன். அதெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் ஏன் இருக்கக்கூடாதுன்றீங்க, நாங்கள் இஷ்டப்பட்டு எங்களால் முடியல, எங்கள் வீட்டுக்கார் ஊனமுற்றவர், நான் 4 பொட்டை கட்டி வச்சுக்கிறேன், எங்களால் முடியல, நான் கட்டி கொடுத்து வீட்டாட மாதிரி வச்சுக்கிறேன்னு சொன்னேன். அதெல்லாம் இருக்கக்கூடாது வெளியே அந்த ஊரில், என் வீட்டில் தான் இருக்கிறாங்க, என் வீட்டில் தான் இருப்பாங்க. அப்புறம் கஷ்டம் மறுபடியும் போன மாதம் அம்மா அன்னைக்கு கூட்டம் வச்சாங்க. இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க, கையெழுத்து போடுனாங்க. நான் சொன்னேன், என் பொண்ணு என் வீட்டில் தான் இருக்கும், நான் கையெழுத்து போட்டால் கூட என் வீட்டில் தான் இருக்கும், உனக்கு பிள்ளை முக்கியமா பொண்ணு முக்கியமானு கேட்டாங்க. எனக்கு பிள்ளையும் வேணும் பொண்ணு வேணும், நான் பொண்ணு வேணும்னு தான் கையெழுத்து போடுவேன்